டேய் நண்பா, நான் உன்னை ரொம்ப நம்பினேடா. இப்போ எனக்கு யாரா இருக்கா? யாருக்கிட்டா போய் கேட்பேன்? போச்சு, நான் நல்லா மாட்டினேன்டா, மாட்டினேன். ஹலோ டாட். மாயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாட். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உன் வாய்ஸே ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? டாட், ஒரு ஹெல்ப் வேணும். என்னன்னு சொல்லு மாயா. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என்ன நீ என்கிட்ட கேக்குறதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிற? அது எனக்கு ஒரு 50 lakhs வேணும் டாட். 50 lakhs-ஆ? ஆமா டாட். சீனு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அதை கொடுக்கணும், அவசரமா தேவைப்படுது. அப்படியா? சரி, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கொடுக்க சொல்றேன். தேங்க்ஸ் டாட். தேங்க் யூ so much. அதெல்லாம் எதுக்கு? நீ எதா இருந்தாலும் என்ன கூப்பிடு, சரியா? சரிங்க டாட், நான் வச்சிடுறேன். ஓகே மாயா. நான் என்ன பண்ணுவேன்? வாப்பா சீனு, உள்ளே வா. வா வா, உக்காரு. சீனு, நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டியப்பா. இந்தாப்பா உன் டாக்குமெண்ட், வாங்கிட்டு போ. செட்டு, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுங்க. என்னது? நீ என்ன சீனு சொல்ற? நீ கொடுத்த பணத்தை திரும்ப கேக்குற? என்ன விளையாறிய நீ? இல்ல சேட்டு, அந்த பணத்தை நான் கொடுத்து விடல. உன் ஒய்ஃபு நீ கொடுத்ததா சொல்லிதான் என்கிட்ட கொடுத்தாங்கோ. இல்ல சேட்டு, நான் கொடுக்கல. என்ன சீனு, இப்ப யார் கொடுத்தாதான் என்ன? எனக்கு தேவையான பணம் வந்துருச்சு, அதனால இப்ப கணக்க முடிச்சிருவோம். சேட்டு, அது ஏன் பணம் இல்ல சேட்டு. நான் சம்பாரிச்சு உங்க பணத்தை கொடுத்துறேன். என்ன சீனு, நீ கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குற? நீ சம்பாரிச்சு கொடுக்க போறியா? நீ எப்போ சம்பாரிச்சு எப்போ என் பணத்தை திருப்பி கொடுக்கறது? என்ன விளையாடுறியா நீ? நீ டைம் கேட்ட கொடுத்தேன். இதுக்கு மேல என்னால டைம் கொடுக்க முடியாது. ஏன் பணம் எனக்கு வந்துருச்சு, அதை திருப்பி கொடுக்க முடியாது. சேட்டு, எனக்காக யாரும் பணம் கொடுக்க வேண்டாம். என்னால உடைச்சு என் சொந்த காசை கொடுக்க முடியும். நீ எப்ப சம்பாரிச்சு என் கடனை எல்லாம் அடைக்கிறது? அதெல்லாம் ஆகிற காரியம் இல்ல சீனு, அதெல்லாம் தர முடியாது. என்ன நம்புங்க சேட்டு, உங்க பணத்தை கண்டிப்பா நான் கொடுத்துடுவேன். இப்ப இந்த பணத்தை கொடுத்துடுங்க. அப்போ என் பணத்துக்கு என்னதான் வழி? இந்த செக் லீஃப்ல 20ஆம் தேதி டேட் போட்டிருக்கேன். 50 லட்சம் ஃபில் பண்ணிருக்கேன். இந்த டேட்ல நீங்க பேங்க்ல போடுங்க, உங்க பணம் உங்களுக்கு வந்துடும். இத வாங்கிக்கோங்க. என்னப்பா நீ இப்படி பண்றியே? ப்ளீஸ் சேட்டு, இந்த ஒரு தடவை மட்டும் என்ன நம்புங்க. இந்த செக்கை வாங்கிட்டு அந்த பணத்தை கொடுங்க. கொடுங்க சேட்டு. இதோ பாரு சீனு, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். இப்போ நீ புல் பண்ணி கொடுக்கிற டேட்ல எனக்கு பணத்தை கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது, புரியுதா? அதுக்கப்புறம் இந்த நியூஸ் உன் மாமா கிட்ட வந்துரும். அங்க வந்து தகராறு பண்ணுவேன். தயவு செஞ்சு நீ என்னை தப்பா எடுத்துக்காதே. அந்த அவசியமே இருக்காது. உங்க பணம் அந்த டேட்ல உங்களுக்கு வந்திருக்கும். சரி, ஒரு நிமிஷம் இரு. உன் ஒய்ஃப் கொடுத்த பணத்தை நான் போய் எடுத்துட்டு வரேன். சீனு, இல்லைங்க, நம்ம ஊர்ல இருக்கிற பழக்கடை வியாபாரி குமார் இருக்காருல்ல, அவர் ஒரு பிராது கொடுத்திருக்காரு. என்ன பிராது? ஒருத்தன் அவர் வீட்டுக்குள்ள வந்து அவர் பொண்டாட்டி குளிக்கும் போது எட்டி பார்த்திருக்கானா. இந்த ஊருக்குள்ள இப்படி இல்லாம நடக்குது? இப்படி கேவலமான ஆளுங்கள நம்ம ஊருக்குள்ள இருக்காங்களா? இந்த ஊர்ல எல்லாரும் ஒழுக்கமா தானே இருப்பாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானா யாருன்னு? வெளியூர்காரனா? இல்லங்கய்யா, இந்த ஊர் ஆளுங்க தான்யா. அந்த அளவுக்கு இந்த ஊர்ல இருக்கிற பயிலருக்கு தைரியம் வந்துருச்சா? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கட்டி வச்சு உதைக்கணும் மச்சான். யார் இத பண்ணது? தப்பு பண்ணவன் பேரை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? இல்லையா, அது வந்து யாரவன்? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்கய்யா. உங்க மாப்பிள்ள கதிரவன் தான்யா.
என்ன சொல்றீங்க? கதிரவனா? ஆமாங்கம்மா, கதிர் தான், அவர்தான். ஏன்பா, ரகுராமோட வீட்டுக்கு வேணா முறப்படியா மாப்பிள்ளையானா? அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத தாலியை தானே இவன் கட்டினா? அம்மா வணக்கம்மா. நீங்களே ஒரு நியாயத்தை கேளுங்க. இந்த பொறுக்கி என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்டாட்டி குளிக்கிறத பார்த்துருக்கான். இவனை அடிச்சு நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இங்க என்னடான்னா ரகுராமையாவோட மருமகன்னு சொல்லி இவன் தப்பிக்க பாக்குறான். என்னங்க இது? நியாயங்கிறது பொதுவானதுதான். ரகுராம் வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சலுகை காட்டுறீங்க? மத்தவங்களுக்கு ஏன் ஓரவஞ்சனை பாக்குறீங்க? இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை இவன் பார்த்திருக்கான். இவனையெல்லாம் கட்டி வச்சு தோலை உரிக்க வேணாம். இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. இவர் என் மேல வீணா பழி போடுறாரு. ஏய், தப்பு பண்ணவன் எவனாவது நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துருக்கானா? இது ஆவற கதை இல்லைங்க. இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். பஞ்சாயத்தை கூட்டுங்க, ரகுராமையாவை வர சொல்லுங்க. அவரே ஒரு நியாயம் சொல்லட்டும். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஒரு தலைவர் குடும்பத்துக்கு மட்டும் தனியா ஒரு நியாயம் இருக்கா என்ன? யார் தப்பு பண்ணாலும் அதை விசாரிச்சு தண்டனை கொடுத்துதான் ஆகணும்.